ஸோ ஹாய் கைஸ், வழக்கம் போல் 5:30 இன்ச்சு 5:45 ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம நியூட்ரிஷன் சென்டர் கிளம்பிட்டோம். ஸோ டே 15 ஆஃப் மினி விலாக் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நேராக சென்டருக்கு போய்ட்டு நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் போட்டு நம்ம வழக்கமாக பார்க்குற எல்லாருக்கையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து புதன்கிழமை. இன்றைக்கி ஃபஸ்ட்டு செட்டுக்கு எக்ஸசைஸுக்கு வந்து நான் தான் கொடுத்தேன். வெயிட் ட்ரைனிங் ஒர்க் அவுட் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதை அப்படியே கொடுத்து முடிச்சுட்டு அவங்களுக்கு ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். நம்ம நண்பர் ஒருத்தவர் சந்தனம் கொண்டு வந்திருந்தார். இது ஏதோ கோரிப்பாளையம் வந்திருக்கால அந்த சந்தன கூட எடுத்துகிட்டு வந்த சந்தனம் தான். சரி ரைட்டுன்னு ஒரு சாமிக்கு ஒரு கும்பிட போட்டு நான் நெத்தியில் வச்சிட்டேன். என்னடா பூனை வாங்கியிருக்கியா அப்படின்லாம் கேட்காதீங்க. வீட்டில் எல்சா எடுத்துகிட்டு போனால் அவ்வளோதான், என்ன பண்ணுவானே தெரியாது. நம்ம நண்பர் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்கள்ட்ட அதை கொடுத்தாச்சு. அப்படியே செகண்ட் பேட்ச் ஒர்க் அவுட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெய்லி இன்விடேஷன் கொடுக்கனால என்னன்னு தெரில, இன்விடேஷன்லாம் காலியாக போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே அடிக்க போயிருந்தோம். ஸோ அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிவிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டாச்சு. நம்ம நண்பன் ஒருத்தன் வந்திருந்தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அவன்கிட்ட பேசி. ஸோ அவன்கிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் பேச்சை போட்டு அடுத்து அப்படியே ஒரு ரெஸ்ட்டையும் போட்டாச்சு. ஒரு 4:30 மணி போல் இருக்கும். சரியான சவுண்டு. என்னடா வெளியே வந்து பார்த்தா மழை, சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி ரைட்டு, நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு அஃப்ரெஷிங் மனமாக போட்டாச்சு. டிஷர்ட் புதுசு, ஒரு அன்பளிப்பாக வந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தட்டி விட்டு போங்க. ஏடா புக்கெல்லாம் திறந்து வச்சு படிக்கிறியாடான்னு கேட்காதீங்க. இந்த மாதத்தோட வரவு செலவு எழுதிக்கிட்டு இருந்தேன். இது எனக்கு ஒரு ஹாபி ஆயிடுச்சு கடைசி ஒரு 3 மாதமாக. நீங்களும் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படியே ஈவினிங் ஆச்சு. ஈவினிங் அப்படியே ஒரு ஷேக்கை போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நம்ம எல்சா கூட கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தோம். அப்படியே ஒரு 4 தோசை சாப்பிட்டேன். நாளைக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.